அண்மை செய்தி. உதவி காவல் ஆய்வாளர் அறையில் தற்கொலை சம்பவம் நடந்துள்ளது தொடர்பாக காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். பேரூர் பகுதியை சேர்ந்த ராஜா என்ற 50 வயதுடைய நபர் நேற்று இரவு உதவி காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் தற்போது செய்தியாளர் சந்தித்தார். அதுல முக்கியமான சில விஷயங்களை தெரிவித்துள்ளார். அதாவது காவல் நிலையத்துல இப்போது நடந்தது இது லாஸ்ட் டெத் கிடையாது. இது காவல் நிலையத்துல தற்கொலை செய்து கொண்டதாக தான் இந்த வழக்கு பதியப்படி இருக்கிறது. நீதிபதி தலைமையில் இந்த விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே சமயம் அனைத்து ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த நபர் குறித்தான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறோம். அவர் காவல் நிலையத்துக்கு வந்தது மற்றும் காவல் நிலையத்துக்கு வெளியே நடந்த சம்பவங்கள் அனைத்தும் சிசிடிவி கேமராக்களில் காட்சிகளாக பதிவாகி இருக்கு. அந்த சம்பவத்தை விவரித்து செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்தார். அது மட்டும் இல்லாம அப்போது பணியில் இருந்த காவலர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் கவனக்குறைவாக பணியில் இருந்திருந்தால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறாரு. மாநகரின் மிக முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலே இந்த நிலை என்றால் மற்ற காவல் நிலையங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு என்ற கேள்விக்கு அனைத்து காவலர்களுக்கும் அறிவுறுத்தலை வழங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த சம்பவம் நடந்த காவல் நிலையத்தில் கதவுகளே இல்லை என்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு. அதையும் ஆய்வுக்கு உட்படுத்த இருப்பதாகவும் காவல்துறை ஆணையர் ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கார். மேலும் இந்த சம்பவத்துல உயிரிழந்தவுடைய நபருடைய உடல் இன்னும் சற்று நேரத்துல காவல் நிலையத்திலிருந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பிரேத பரிசோதனையில் அந்த அறிக்கைகள் ஆய்வுகள் முடிந்து இந்த தற்கொலை சம்பவம் எப்படி நடைபெற்றது, எதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவல்கள் தெரியப்படும். அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என காவல்துறை தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் பாதிக்கப்பட்ட தரப்பு நபர்ல இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. இந்த சம்பவம் உண்மையாகவே தற்கொலையா இல்ல வேற ஏதாவது மிரட்டல் காரணத்துக்காக அவர் உள்ளே தற்கொலை செய்து கொண்டாரா, வேற ஏதாவது காரணங்கள் இருப்பதா என்ற கோணத்துல ஒரு பக்கம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு மாநகரின், அதாவது கோவை போன்ற ஒரு மாநகரின் மிக முக்கியமான நகரத்தின் முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பஜார் கடைவீதி காவல் நிலையத்துல ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. புகார் கொடுக்க வந்த நபர் காவல் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக நடந்தது என்ன என்று கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கம் அளித்தார். இது லாக்அப் டெத் கிடையாது, தற்கொலைதான் என்றும் கவனக்குறைவாக இருந்த காவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்டோம் நேயர்களே.